பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிறதான இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுக்கு பலன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் எப்படி இருங்க? சந்தோஷமாக இருங்க. அதுவே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, நான் ஆண்டுடைய சமூகத்தில் தியானிக்கும் போது கர்த்தர் கொடுத்த சில வார்த்தையை நாம் தியானம் செய்து நாம் ஜெபித்து முடிக்கப் போகிறோம். அதனால் சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 11வது அதிகாரம், அதில் 25வது வசனத்தை வாசிப்போம். 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். அல்லேலூயா. இப்போது உயிர்த்தெழுதலின் நாட்களெல்லாம் நம்ம கடந்து வந்தோம். அதற்கு என்று ஒரு விசேஷமாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கூட்டங்களை ஆசீர்வதித்து அந்த உயிர்த்தெழுதலின் மகிமையை நாம் அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென். அல்லேலூயா. இப்போ இன்றைக்கி அந்த உயிர்த்தெழுதலை நம்ம எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும், உயிர்த்தெழுதலினுடைய அந்த மகிமை என்ன, அது எப்படி நமக்கு வருகுது, எப்படி நம்ம வாழ்க்கையில் அது மாற்றம் கிடைக்கும்னு உள்ளதை நம்ம அனுபவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இதில் பார்க்கும்போது பிரியமானவர்களே, அந்த வசனத்தை மீண்டும் ஒரு விசை கூட வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் உங்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. இயேசு தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கு. உங்கள் கையை கொடுத்து சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள, இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறார். அறிக்கை செய்யும் போதே உங்கள் ஆவிக்குள்ள ஒரு உயிர்ப்பு உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய ஆவி இன்றைக்கி எல்லாமே உடஞ்சி ஆவியில் மரிச்சிருக்கிறீங்க. ஆனால் சரீரம் நல்லா இருக்குது. ஆனால் ஆவிக்குள்ளே டெட் பாடிகளாக நாம் அநேகர் காணப்படுகிறோம். இன்றைக்கி அந்த ஆவிக்குள்ளே உங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்க போகிறார். அல்லேலூயா. அதனால் ஏன்னா அந்த உயிர்த்தெழுதலும் ஜீவனும் யாருன்னா இயேசு தான் மைய புள்ளி. அல்லேலூயா. அவர் தான் தேவன். அவருடைய நாமத்தில் தான் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் வரும். ஆதலால் தேவ பிள்ளைகளே, இந்த இயேசப்பாவை குறித்து நீங்கள் பார்க்கும்போது அவர் வேதம் சொல்லுகிறது, மரித்தேன் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தல் 1:18 நம்ம அப்படி படிக்கிறோம். மரித்தேன் சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. மரித்தது உண்மை, அதை போல சதா காலமும் அவர் உயிரோடு இருக்கிற தேவன். அவர் ஏன்னா சர்வ வல்லமையின் தேவன். அல்லேலூயா. இன்றைக்கும் மரித்து உயிரோடு எழும்பி பிதாவின் வலது வாரிசத்தில் அவர் என்ன செய்கிறாரு? தம்முடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார், செபிக்கிறார். பிதா கிட்ட சொல்கிறார், என் பிள்ளைகள் இவங்க எல்லாம், அல்லேலூயா, இவங்களுக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், மரித்து உயிரோடு எழும்பி இருக்கிறேன். அல்லேலூயா. இப்படி அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் போன பிறகு நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நிரந்தரமா, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏசப்பா பரலோகத்தில் இருக்கிறார். இப்போ உங்கள் கூட இருக்கிறது யாரு? சத்தமாக சொல்லுங்க. யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியாக கர்த்தர் உங்களோடவே இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் இதோ நான் உங்களோடு தான் இருக்கிறேன். எப்படி இருக்கிறாரு? ஆவியானவராக உங்களுக்குள்ளே இருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஏசப்பா இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் அவர் உயிரோடு எழுப்பின அநேக சாட்சிகளை நம்ம இன்றைக்கி வாசித்து அறிய போகிறோம். முக்கியமாக அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டில் ஏசப்பா இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னால் அவர் தேவனாக பரலோகத்தில் செல்ல பிள்ளையாக இருக்கும்போது பழைய ஏற்பாட்டின் நாட்கள்லையும் அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்பியிருக்காங்களா இல்லையா? அல்லேலூயா. எலியா ஒரு தேவ பிள்ளை எழுப்பினார் இல்லையா? எலிசா ஒரு பிள்ளையை உயிர்ப்பித்தார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி அநேக பரிசுத்தவான்கள் அநேக மக்களுக்கு மரித்தவர்களுக்கு உயிரை கொடுத்திருக்கிறாங்க, உயிரடைய செய்து எழும்ப செஞ்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதே போல் புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், சீசர்கள் மூலமாக கூட ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? அநேகரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
அநேகரை எழுப்பியிருக்கார். பேதுரு மூலம் தபித்தாள் என்கிற ஒரு அருமையான சகோதரி அவர்களை எழுப்பினார். இன்னும் இல்லாமல் பாருங்கள், இன்னும் பார்க்கும்போது ஐதீக என்கிற ஒரு வாலிப மகனை யார் எழுப்பினது? பவுல் என்கிற தேவ மனிதன் மூலமாக அவன் உயிரை பெற்றான். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படி அநேக பரிசுத்தவான்கள் மூலமாகவும் ஆண்டவர் அநேகரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து உலகத்தில் உயிரோடு இருந்த நாட்களில், இங்கே பூமியில் அவர் வாழ்ந்த நாட்களில் அநேகரை எழுப்பினார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அவர் 3 பேரை எழுப்பினார். அது உங்களுக்கே தெரியும் இல்லையா? அல்லேலூயா. நீங்கள் சொன்னால் செய்தி முடிஞ்சிடும், நானே சொல்லிடுறேன். அல்லேலூயா. நீங்கள் ஆமாம் இவருன்னு சொல்லி செய்தி முடிஞ்சிடும் இல்லையா? நான் சொன்னால் தான் செய்தி கடந்து வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போது வேதம் என்ன சொல்லுன்னா, 3 பேர்களை ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுப்பினார். இயேசு இந்த பூமியில் இருந்து ஊழியம் செய்த நாட்களில் நடந்த 3 காரியங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் முதலாவது உயிரோடு எழுப்பினவர். ஏன்னா இன்னைக்கு உயிரோடு இருக்கிற தேவன், அவர் உயிரோடு எழுப்பினவர். இன்றைக்கு அநேகரை உயிர்ப்பிக்கிறவர், அநேகருக்கு ஒரு மறுவாழ்வை கொடுக்கிறன்னா அவரும் கூட உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கணும். மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவராக இருக்கணும். மரணத்தை வென்றவராக இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிற மரித்தேன் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். ஏன்னா மரணத்தை ஜெயித்த தேவனால தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மறுவாழ்வை கொடுக்க முடியும், மரித்து போனவர்களை எழுப்ப முடியும். வேற எந்த ஒரு மனுஷனாலையும் முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களாம். அப்போ அவர் உலகத்தில் இருக்கும்போது அநேகருக்கு உயிர் உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அதற்கு முதலாவது பாருங்கள், ஒரு வசனம் வாசிக்கலாம். யாபீருடைய மகளை குறித்து நம்ம படிக்கிறோம் வேதத்தில். மார்க் 5வது அதிகாரம், மார்க்கு 5வது அதிகாரத்தில் 41, 42 இந்த 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். 41, 42. பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். தலித்தாகுமி என்றார். அல்லேலூயா. பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா? பாருங்க, இங்க மார்க்கில் வாசிக்கும் போது யாவீரு என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், பிரைஸ் தி லார்ட், யாவீர். அல்லேலூயா. யாவீருடைய வாழ்க்கை, அவர் ஒரு போதகராக இருக்கிறாரு, ஆண்டவர் அறிஞ்சவராக இருக்கார். அப்போது ஆண்டவர் அறிஞ்சவங்க வீட்லேயும் பிரச்சனை வரும். அல்லேலூயா சொல்லுங்களா. மரணம் வரும், அவங்க வீட்லேயும் என்ன வரும்? வியாதி வரும். இப்போ யாவீருடைய பிள்ளை 12 வயது நிரம்பின ஒரு வாலிப மகள். அல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு திடீரென்று சொல்லி பார்த்தீங்கன்னா மரண வியாதி. பிரைஸ் தி லார்ட். மரண தருவாயில் அந்த யவீரு எப்படியாவது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசப்பாட்ட ஓடி வருகிறாரு. வந்து சொல்கிறாரு, ஐயா என் மகன் மிக மரண வியாதியோடு கூட கொடிய வேதனைப்படுகிறாள், அவன் மரண தருவாயில் இருக்கிறாள், நீர் எப்படியாவது அந்த மகள் மீது உங்கள் கைகளை வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுகிட்ட அவன் ஒரு வேண்டுதல் வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களாம். ஒரு ஜெபம் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், நான் கட்டாயமாக அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறேன், விடுதலை ஆக்குறேன்னு சொன்னார், வருகிறேன்னு சொன்னார். பாருங்க, இப்போது அவர் எப்படி ஆயத்தமாகி கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. இன்னொரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ 18 ஆண்டுகளாக மிகப்பெரிய கொடிய வியாதியில் பாதிக்கப்பட்டு அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசப்பாட்ட வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ இயேசுப்பட்ட அவளுக்கு எப்படியாவது ஒரு விடுதலையை வாங்கணும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை எப்படியாவது தொட வேண்டும், அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டு நான் சுகமாகணும்னு சொல்லி அந்த மகளும் அந்த டைமில் அந்த இடத்துல வருகிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ யாவீருக்கு என்ன ஆசை? எப்படியாவது என் மகள் மரிக்கிறதுக்கு முன்னால் நான் இயேசுவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், அவளுக்கு ஒரு சுகத்தை வாங்கணும்னு ஆசை. அல்லேலூயா. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சாதாரணமான வியாதி இல்லை, 12 வருடம் பெரும்பாடு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 1 வருடம் 2 வருடம் வியாதி, ஒரு மாதம் வியாதினாலே இன்னைக்கு நம்மளால் என்ன செய்ய முடியாது? எழும்ப முடியாது, நடக்க முடியாது, மிகப்பெரிய பலகீனமாக மாறி விடுகிறார்கள். ஆனால் 12 வருடம் மிகப்பெரிய ஒரு பெரும்பாடு, அவ்வளோ கொடுமையான அந்த வியாதியினோடு கூட அந்த மகள் இயேசுவை நோக்கி வருகிறாள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அதுவும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ எப்படியாவது இயேசுகிட்ட
அவரை தொட்டு நான் சுகமாகணும், அவருடைய வஸ்திரத்தையாகிலும் நான் தொடனன்னு சொல்லி அந்த மகள் வாஞ்சியோடு வருகிறாங்க. யாவீரும் முந்தி வந்தார். அல்லேலூயா. இப்போ யவீருடைய வாழ்க்கை, அவருடைய எண்ணம் எல்லாம் எப்படியாவது இயேசுவை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். பிரைஸ் லார்ட். ஆனால் இந்த மகளுக்கு நான் எப்படியாவது இயேசுவை தொடணும். ஹல்லேலூயா. முதலாவது எப்படியோ அந்த மகள் இயேசுவை தொட்டு அற்புத சுகத்தை பெற்று கொண்டார்கள். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரண்டாவது பார்க்கிறோம், அந்த யவீரு இப்படி பாருங்க, அந்த மகளோடு இயேசு பேசுகிறாரு. சரி, உனக்கு சுகம் கொடுத்தது இயேசப்பா, நீ என்னை தொட்டதுனால, நீ விசுவாசித்ததுனால உனக்கு ஒரு அற்புதம் நடந்தது, நீ சமாதானத்தோடு போன்னு சொல்லி பேசிக்கொண்டே இருக்கும்போது இந்த யவீருடைய வீட்டில் இருந்து ஒரு ஆள் வந்து சொல்லி அங்கே என்ன சொன்னாங்க, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், நீங்கள் சீக்கிரமாக வாங்க, உங்கள் மகள் என்ன செஞ்சிட்டாங்க, மரித்து விட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்களா, அல்ல சத்தமா. இனி வந்து போதகரை நீர் வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படி சொன்ன உடனேயே இந்த யவீர் ஒரு நிமிடம் மிக கலங்கி கண்ணீரோடு நின்றான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாக இருந்து சொல்லி அந்த யவீருடைய வீட்டுக்கு சீக்கிரமாக தீவிரமாக போகிறாங்க. இப்போ சிறு பிள்ளை 12 வயது வாலிப மகள் மரித்து கிடக்கிறான். எல்லாரும் அழுது புலம்புகிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட ஒரு அந்த டைமில் தான் ஆண்டவர் இயேசு அந்த வீட்டுக்குள்ளே கடந்து செல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் வீட்டுக்குள்ளே போன உடனேயே எல்லாரும் சொல்கிறாங்க, மரித்து போயாச்சு, இனி என்ன போதகரி, இனி என்ன ஊழியக்காரங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை தாமதமானாலும் நீ காத்திருப்பாயானால் கர்த்தருடைய அற்புதத்தை நீ காண முடியும். அல்லேலூயா. தேவனுடைய சனமே, இந்த யவீரு ஒரு இமைப்பொழுது கலங்கினது உண்மைதான். அவனுக்கு உள்ளெல்லாம் என்ன நினச்சிருக்கோம், நான் அப்போவே வந்தேன், முதல்ல வந்து ஏசப்பாவை கூப்பிட்டது யார், நான் தான், எனக்கு தானே முதல்ல சுகம் கொடுத்துருக்கணும், என் பிள்ளைக்கு தானே ஒரு அற்புதம் நடந்திருக்கணும், அப்படி தான் அவர் நினச்சிருந்தார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, அங்கே தாமதம் ஆயிற்று. அங்கே ஒரு பெரும்பாடோடு இருந்த மகளுக்கு சுகம் உண்டாச்சு. அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது, இப்போ தாமதம் ஆனதுனால பிள்ளையும் மரித்து போச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனாலும் பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு தாமதம் ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் அவர் ஒரு அற்புதத்தை செய்யணும்னு விரும்பினா அது யாரும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிற ஆண்டவர். அங்கே பார்க்குறோம் பாருங்க, அவர் எப்படியோ கடைசியாக வீட்டுக்கு போயாச்சு. வீட்டில் போன உடனே வசனம் சொல்லுகிறது, அந்த 41, 42 வசனம், அந்த சீக்கிரமாக வாசித்து பாருங்க. கையை பிடித்து, பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். அந்த தலித்தாகுமி என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவள் எத்தனை வயசு, 12 வயது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, மரித்து போனவர்களை இயேசு உயிரோடு எழுப்ப இன்றைக்கும் வல்லமையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு மரண வேதனையாக இருக்கலாம், மரண சம்பவமாக இருக்கலாம், ஏதோ வாழ்க்கையில் ஒரு மரண போராட்டமாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு சுகம் உண்டு. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மரித்து போன சடலத்தை எழுப்பக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு உண்டானால் உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை மாற்ற முடியாதா, உனக்கு இருக்கிற கடன் பாரத்தை மாற்ற முடியாதா, உன் கலக்கத்தை மாற்ற முடியாதா? இன்றைக்கு ஏன் சந்தேகப்படுகிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ யாவீர் வந்து அவர் சந்தேகப்பட்டிருந்தாருன்னா அந்த அற்புதம் நடந்துடாது. இயேசு சொன்னார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் பயப்படாமல் கர்த்தரையே நம்பி இருப்பீங்கன்னா கட்டாயமாக தேவனால அற்புதம் செய்ய முடியும். பாருங்கள், முதல் அற்புதம் யாவீருடைய வீட்டில் நடக்குது. அந்த இடத்துல ஒரு பெரிய சந்தோஷம். எல்லாரும் அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசித்து பாருங்கள். அதை ஒருவருக்கும் அறிவியா அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அல்லேலூயா. இப்போ உங்கள் வீட்டில் இப்படி ஒரு அற்புதம் நடந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா, பட மாட்டீங்களா? அல்லேலூயா. நம்ம உண்மையிலே உங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்குன்னா சந்தோஷம் இருக்குமா, இருக்கா? அது வார்த்தையை கேட்கும்போதே உங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் வரணுமே. எல்லாமே முடங்கி கிடக்கு.
நிறைய ஆத்துமாக்கள் இங்கேயே மரிச்சு கிடக்கு. இந்த ஆத்துமாக்களை எழுப்புறது அப்போ வசனம் தான் உங்களை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. வசனம் தான் உங்களை உயிர்ப்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். நான் எழுப்ப முடியாது, வசனம் உங்களை எழுப்பும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, வசனம் பாருங்க, அங்கே இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ளே போன உடனேயே அவர் சொன்னார், தலித்தாகுமி, சிறு மகளே எழுந்திரு என்று சொன்ன உடனே அந்த பிள்ளை எழும்பி உட்கார்ந்து பேசினாள். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவள் பேசின மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு பெரிய மகிமையை அந்த இடத்துல கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? செய்தியை கேட்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் உண்டாகட்டும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மரண கண்ணிகள் மாறுவதாக. உங்கள் வீட்டில் இருக்கிற மரண கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு உயிர்ப்பின் வல்லமையை உங்கள் குடும்பம் அனுபவிப்பதாக. உங்கள் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அந்த மரண வாசனைகள், மரண கண்ணிகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. தேவஜனமே, உங்கள் வீட்டில் ஒரு மாற்றம் உண்டாகும். யவீருடைய வீட்டில் மாற்றம் வந்தது. ஹல்லேலூயா. அது தகப்பனார் வந்த ஒரு பாருங்கள், 12 வயது வாலிப மகளுக்காக எவ்வளோ ஏக்கம் இருந்திருக்கும். ஒரு சின்ன பிள்ளைகள் மரித்து போனால் யாருடைய உள்ளம் தாங்கும்? ஆனால் தேவனுக்கு மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், என் இயேசு என் வீட்டுக்கு வருகிறார், என் இயேசு அற்புதங்களை செய்வார், என் இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. ஹல்லேலூயா. அதனால தான் ஒரு அற்புதம் நடந்தது. ஆமென். அதனால் இன்றைக்கும் நீங்கள் அந்த நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் காணப்படுவீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே அந்த மகிமையை காண்பீங்க. உங்கள் வாழ்க்கையிலேயும் ஒரு அற்புதங்கள் நடக்கும். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்கள் கடந்து வரும். எந்த சந்தேகமும் பட வேண்டாம். கர்த்தரால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. அதனால் முதலாவது இந்த யவீருடைய வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். மரித்து போன மகளை உயிரோடு எழுப்பினதை பார்க்குறோம். இரண்டாவது பார்க்கும்போது பாருங்கள், வாசிக்கலாமா சீக்கிரமாக? இரண்டாவது வாசித்து பாருங்கள். இந்த நாயின் ஊர் விதவையை குறித்து அந்த தாய் அவர் விதவையாக இருக்காங்க. லூக்கா 7வது அதிகாரத்தில் 7வது அதிகாரம் 13 2 வசனங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் அவளை பார்த்து, அந்த தாய் ஒரு விதவை. இப்போ பாருங்கள், இந்த யவீருடைய வீடாவது கொஞ்சம் நல்லா இருக்குது, அவங்களுக்கு வசதி உண்டு, அவர் ஒரு போதகர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த தாயை குறித்து பார்க்குறோம். இந்த நாயனூர் விதவையை குறித்து இப்போ ஒவ்வொரு சில சாரிபாத்தில் ஒரு விதவை இருந்தாங்க இல்லையா? அல்லேலூயா. இப்போ நிறைய இடத்துல விதவைகளை குறித்து வீடுகளையும் அந்த இடங்களை குறிச்செல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம டைம் இல்லை, அங்கே கடந்து போக முடியாது. ஆனால் இங்கே பார்க்குறோம், இந்த நாயனூர் விதவை, அந்த தாய்க்கு அவங்களுக்கு புருஷன் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இருந்ததே ஒரே மகன். ஹல்லேலூயா. ஒரு வாலிப மகன். இந்த வாலிப மகன் தான் இந்த வீட்டை காப்பாற்றுவான். இவனால் இந்த குடும்பம் பிழைக்கும். எப்படியாவது நம்ம நல்லா இருப்போம். எப்படியாவது என் மகன் வளர்ந்துட்டானே, வாலிப ஸ்டேஜ் வந்துட்டானே, இனி என் கஷ்டம் எல்லாம் மாறிடும். ஹல்லேலூயா. என் கண்ணீரெல்லாம் மாறிடும். அப்படி தான் அந்த தாய் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் திடீரென்று சொல்லி அந்த வாலிப மகன் மரித்து போனான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா தேவ ஜனமே? திடீரென்று அந்த வாலிப மகன் மரித்து போனான். ஆனால் நடந்ததை பாருங்கள். அப்பொழுது அந்த இடத்துல பாருங்கள், இந்த அம்மா தெரு வழியாக அந்த பிணத்தை எல்லாம் கொண்டு அடக்கம் பண்ணுறதுக்காக அழுது புலம்பி கொண்டே போகிறார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி அப்படி தானே, ஒரு ஆள் மரித்து போனால் பாடி எடுத்துகிட்டு நிறைய பேர் அழுதுகிட்டே போவாங்க. முஸ்லீம்ஸ்லாம் அழமாட்டாங்க. எல்லாம் ஒரே பட்டாசெல்லாம் வெடித்து ஒரே கொண்டாடி அவரை கொண்டு அடக்கம் பண்ணுவாங்க. நம்ம கிறிஸ்தவத்துலேயும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன ஒரு நம்பிக்கை? எப்படியாவது மரித்தாலும் அவர் பிழைப்பார். கிறிஸ்துவுக்குள்ளே அவர் மரித்தா கட்டாயமாக மரித்தாலும் பிழைப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே இல்லாமல் மரித்தாதான் நம்ம துக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். அங்கே துக்கப்பட்டாலும் நம்ம ஒன்றும் சாதிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வருகிற மரணங்கள் அதை குறித்து நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் ஒருபோதும் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான் என்று எழுது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா.
அப்போ இங்கே பார்க்குறோம் அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த தாய்க்கு வந்து ஒரு விதவையாக இருக்காங்க. இவங்களுக்கு இருந்ததே ஒரே ஒரு நம்பிக்கை, அவங்க மகன்தான். பிரைஸ் தி லார்ட். இந்த வாலிப பிள்ளை கஷ்டப்பட்டு என்னை காப்பாற்றுவான், பணம் சம்பாதித்து கொடுப்பான், இந்த வீடு நல்லாயிடும் அப்படி தான் நினச்சிருந்தாங்க. ஆனால் நடந்தது என்ன? ஒரு மரணம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த மரணத்தில் அந்த தாய் வந்து ஆண்டவருக்கு விரோதமாக பேசவில்லை. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவள் ஆண்டவருக்கு முறுமுறுக்கலை, கர்த்தருக்கு விரோதமாக பேசலை. அவளுக்கு யாரும் இல்லை, எல்லாமே ஒரு கைம்பெண், யாரும் இல்லை, உதவி இல்லை. ஏதோ கொஞ்சம் ஜனங்க அவளுக்கு பின்னால் ஏதோ ஒரு பரிதாபத்தோடு கூட போய் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த டைமில் இயேசு கிறிஸ்து அந்த தாயின் கண்ணீரை கண்டார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க தேவ ஜனமே. தாயின் கண்ணீரை காண்கின்ற தேவன். அல்லேலூயா. பார்த்தீங்களா? இப்போ இந்த தாய் முறுமுறுத்திருந்தாங்கன்னா ஆண்டவர் கண்டிருக்க மாட்டார். அவருக்கு விரோதமாக பேசியிருந்தால் அவர் உதவி செய்ய முடியாது. அந்த தாய் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க அழுது கொண்டே போனாங்க. அல்லேலூயா. உனக்கு ஜபிக்க முடியலையா? உனக்கு துதிக்க முடியலையா? உன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல முடியலையா? உன் அழுக உண்மையாக இருந்தா உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். உன் அழுகையில் அர்த்தம் இருந்தா, அழுகை பரிசுத்தமாக இருந்தா, அந்த அழுகையினால கூட ஒரு பெரிய மிராக்கலை என் ஆண்டவர் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வரும்போது பாருங்க, ஆண்டவர் எதை பார்க்குறாரு பாருங்க. நீங்கள் வாசித்து பாருங்க, சீக்கிரமாக வாசிக்கலாம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி அந்த தாய் மார்பில் அடித்து புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு கதறி கொண்டு போகிறதை என் ஆண்டவர் இயேசு பார்க்கிறார். ஹல்லேலூயா. பார்த்து ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? அழாதே என்று சொன்னார். கரங்களை தட்டி இன்றைக்கு உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், மகளே அழாத. எதற்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய்? வீணான காரியங்களை நினைத்து அழுகிறாயா? இல்லைன்னா பிரச்சனையை நினைத்து அழுகிறாயா? உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை நினைத்து அழுகிறாயா? நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரே எனக்கு ஒரு உதவி செய்ய முடியாதா என்று சொல்லி நீ அழும் பொழுது உனக்கு ஒரு அற்புதத்தை என் தேவன் கட்டளையிட வல்லவர். இதுக்கு பாருங்கள், எசேக்கியா என்கிற ஒரு மனுஷனை குறித்து உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் வந்து வியாதிப்பட்டு, மரணத்துக்கு எதுவான வியாதிப்பட்டு மிக கஷ்டத்தில் இருந்தார். ஆனால் அப்போது எசேக்கியா என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் வந்து ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு அழுகிறார். அல்லேலூயா. அநேக இடத்துல இந்த கண்ணீர் தான் அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சிருக்கு. தாவீது சொல்றாரு, கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய பேருடைய கண்ணீர் தான் உங்கள் தலையெழுத்தையே மாற்றும். நீ வடிக்கிற கண்ணீர் கர்த்தருக்கு உகந்ததாக இருக்குமானால், தேவப்பிள்ளை சும்மா நீ தவற செஞ்சுட்டு அழியதுனால அல்ல, நீ ஆண்டவருக்கு விரோதமாக பேசிட்டு அழுகிறது அல்ல. உண்மையாக இருந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழுகிற உன் வாழ்க்கையில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விலை உண்டு. ஒரு சொட்டு கண்ணீருக்கு கூட விலை உண்டு. ஹல்லேலூயா. நீ கண்ணீர் வடிக்கிறது ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஆகார் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து அழுது கொண்டே போனாள். ஆனால் அந்த ஆகாரின் கண்ணீரை துடைத்து அனுப்பின என் அன்பு தகப்பன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் கண்ணீரை துடைக்க மாட்டாரா? உனக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியாதா? உனக்கு இருக்கிற வியாதி மாற முடியாதா? உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை, உனக்கு இருக்கிற எந்த பாடா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா நீங்களும் நானும் இயேசுவை நம்பி இருக்கிறது வேஸ்ட்டு. நீங்கள் உண்மையாக நம்பலைன்னு தான் சொல்ல முடியும். உண்மையாக நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொண்டா கட்டாயம் உங்கள் கண்ணீருக்கு விலை உண்டு. ஆண்டவர் சொல்ல, அவன் கண்ணீரெல்லாம் நான் துருத்தியில் சேர்த்து வைக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த கண்ணீருக்கு ஒரு நாள் பலன் உண்டாகும். ஒருவேளை இன்னைக்கு உனக்கு பலன் கிடைக்காட்டாலும் அந்த கண்ணீர் ஒரு நாள் அது விலையேற பெற்றதாக தேவ சமூகத்தில் அது கணக்கு ஒப்புவிக்கிறதாய் மாறும். தேவ ஜனமே, அதில் தான் உங்கள் கண்ணீருக்கு பல விலை உண்டு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிற பாருங்க, அந்த தாயின் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியம் என்ன? அவள் அழுது கொண்டே போனாள், கண்ணீரோடு போனாள், புலம்பிக் கொண்டே போனாள். எனக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை அற்று போயிற்றே, இனி நான் என்ன செய்வேன்? எனக்கு யார் உண்டு? நீங்கள் அப்படி தானே அநேகர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நம்பியிருந்த நம்பிக்கை இல்லையே, நம்பியிருந்த தொழில் இல்லையே, பண வசதி இல்லையே, இனி நாங்கள் என்ன செய்வோம்? தேவ பிள்ளையே,
நீ நினைக்கிறதுக்குள்ளால உனக்குன்னு கர்த்தர் ஒரு காரியத்தை வச்சிருப்பாரு. உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் உன் நடுவில் இருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ ஜனமே, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு நாளும் தேவன் உன்னை கைவிட மாட்டார். ஒரு நாளும் உங்களை தள்ள மாட்டார். அவரை நம்பி வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாகும். நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள ஆண்டவர். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அவர் மரித்தபடியே போயில்லை தேவ பிள்ளையே, மரித்தேன் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு. உங்கள் வீட்டில் இருக்கிற உயிரற்ற தன்மைகளுக்குள்ள ஒரு மாற்றம் வரப்போகிறது. எதெல்லாம் உயிரற்று கிடக்குதோ, எதெல்லாம் நம்பிக்கையற்று கிடக்குதோ, எதெல்லாம் விசுவாசம் இல்லாமல் வாழ்க்கையில் வேதனையோடு கண்ணீரோடு காணப்படுகிறதோ, அந்த கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டாகும். அல்லேலூயா. கட்டாயமாக ஒரு முடிவு வரப்போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? எத்தனையோ நாட்கள் அழுது பார்த்துட்டேன், புலம்பி பார்த்துட்டேன், எனக்கு மாற்றம் இல்லை. நிச்சயமாக ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு மாற்றம் வரும். நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது. அது கர்த்தரால் ஒரு பெரிய காரியங்களை செய்யும். தேவனால் ஒரு பெரிய பயங்கரமான காரியங்களை செய்துதான் அது தீர்க்கும் தேவ ஜனமே. ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாள் அவர்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை, அவரிடத்தில் இருக்கிற அன்பை, அவரிடத்தில் இருக்கிற நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தாயினுடைய அருகில் வந்து ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், சீக்கிரமா கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். நல்ல கவனிங்க, அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். வாலிபனே, அல்லேலூயா. வாலிபனே, முதல்ல ஒரு சின்ன பெண், வாலிப வயதை எட்டி வருகிற மகள். இப்போ இந்த தம்பி வாலிபனாக இருக்கிறான். அல்லேலூயா. ஐயோ, ஒரு வாலிப ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பிள்ளை. ஏன்னா அவனை தான் நம்பி இருந்தாங்க அந்த குடும்பம். அவன் கஷ்டப்பட்டு நம்மளை காப்பாற்றுவான், வேலை செஞ்சு கொடுப்பான், அப்படி தான் நினைச்சாங்க. ஆனால் அப்போது நடத்தது என்ன? வாலிபனே நீ எழுந்திரு என்று சொல்லி உனக்கு சொல்லுகிறேன் என்றார். எழுந்திரு என்று ஆண்டவர் சொன்னார். உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தான். அல்லேலூயா. மரித்தவன் உட்கார்ந்து என்ன பேசியிருப்பான்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் உயிரோடு இருக்கார், இயேசு தான் ஜீவனுள்ள தேவன்னு சொல்லியிருப்பான். அல்லேலூயா. செத்தவன் பிழைப்பானா? பிழைக்க மாட்டான். ஆனால் பிழைச்சிருக்கான்னா எழுப்புனது யாரு? இயேசு ஜீவிக்கிற தேவன். இவர் தான் உயிருள்ள ஆண்டவர், இவர் தான் சர்வ பூமிக்கும் ராஜா என்று அவன் பேச தொடங்கினான். அல்லேலூயா. நீங்களும் நானும் பேச தொடங்குங்க. இயேசு ஜீவிக்கிறார். கையை தட்டி சோதரம் பண்ணுவோம். இயேசு உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர், யோபு சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசி நாள் அவர் பூமியில் வந்து நிற்பார். அதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி சாட்சி பகிர்ந்தார். அல்லேலூயா. கட்டாயமாக ஒரு நாள் வரப்போகுது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, பாருங்கள், அந்த தாயின் கண்ணீரை துடைத்து அந்த வாலிப மகனுக்கு மறுவாழ்வை கொடுத்தார். வாலிபனே என்ன செய்? எழுந்திரு. நீ வாலிப பிள்ளைலாம் என்ன செய்யணும்? மரித்து கிடக்கிற அந்த அனுபவம், ஜெபத்தில் மரிப்பு, ஜெபமே இல்லை, வேத வாசிப்பில் ஒரு மரணம். பைபிள் படிக்கணுன்னா மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அல்லேலூயா. சபைக்கு போகிறதுல ஒரு மரணம். நேரத்தோடு ஆண்டவரை தேடணும்னு உள்ளது மனம் இல்லை, மரணம். காலையில் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடணும்னு உள்ள ஒரு பாக்கியம் வரணும். வாலிப பிள்ளைகளுக்குள்ளெல்லாம் ஒரு எழுப்புதலை கர்த்தர் ஊற்றப் போகிறார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவார். இனி வரப்போகிற காலத்தில் அவர்கள் தான் தேவனுக்காக எழும்புவார்கள். அல்லேலூயா. இப்போ அந்த தம்பி அப்படின்னா கட்டாயமாக ஏசப்பாவுக்காக என்ன செஞ்சிருப்பான்? ஒரு சாட்சியாக, ஒரு ஊழியக்காரனாக அவன் விளங்கி இருப்பான்னு நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அப்படி இல்லைன்னா ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்யவே முடியாது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் உங்கள் வாழ்க்கையிலையும் கூட தேவ பிள்ளைகளே, உங்களை சாட்சாய் உருவாக்க என் தேவனால முடியும். உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு அற்புதத்தை செய்ய, உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே மரித்து போன வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாக்க
என் தேவனால கூடும், என் தேவனுடைய வாக்கு வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, அழுது கதறி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அந்த தாயின் கண்ணீரை கண்டார், அந்த தகப்பனாருடைய கண்ணீரை கண்டார். முதல்ல யவீருடைய கண்ணீர். அவர் பாருங்க, தன் பிள்ளைக்காக இயேசுவை நோக்கி ஓடினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சொன்னார், எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள். ஏன் இன்னைக்கு சபைக்கு போனோம், ஏன் இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு போனோம், ஏன் இன்னைக்கு ஜெபத்துக்கு ஓடணும்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். வருங்காலங்களில் அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத சாத்தானின் வல்லமைகள் கட்டப்படுவதற்காக, பொல்லாத சத்ருவின் வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படும்படியாக இன்னைக்கு நீங்கள் தேவ சபையில் போய் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல பதில்கள் வரும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கட்டாயமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, மூணாவது ஒரு அற்புதத்தை குறித்து பார்க்கும்போது பாருங்கள், யோவான் 11வது அதிகாரம். அங்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மார்த்தாள், மரியாள், லாசர். அல்லேலூயா. இந்த குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துவும் எப்படி இருந்தார்? அன்பாக இருந்தார். அல்லேலூயா. அடிக்கடி அந்த வீட்டை சந்திப்பது தேவனுக்கு வழக்கம். அவங்க அதிகமாக ஆண்டவர் நேசித்தாங்க. அவர் ஒரு இடத்துல வாசிக்கிறோம், ராவிருந்த இயேசுவுக்கு செய்தார்கள். அல்லேலூயா. இன்னும் பார்த்தீங்கன்னா மார்த்தாள், மரியாள் பற்பல வேலை செய்கிறவளாக மார்த்தாள் இருந்தாங்க. ஆனால் மரியாள் தேவ பாதத்தில் அமர்ந்திருந்து தேவ சத்தம் கேட்கிற ஒரு மகளாக இருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த லாசரும் ஒரு நல்ல மனுஷன். ஆண்டவர் அவனை ஒரு சிநேகிதனுக்கு அடையாளமாக சொல்லுகிறாரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற ஒரு மகன், ஆனால் வியாதிப்பட்டு இப்போ வியாதியோடு பாருங்க, அந்த அதிகாரத்தில் 1-2 வசனங்கள் அதில் சீக்கிரமாக படித்து பாருங்க. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இப்போ இயேசுப்பாட்ட என்ன சொல்றாங்க? நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சிநேகிக்கிறவங்களுக்கும் வியாதி வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? அப்படி கேட்குறீங்களா? உண்மையாக ஆண்டவர் சிநேகிக்கிறவர்களை ஆண்டவர் சிட்சித்து செம்மையாய் மாற்றுவார். ஆமென். அவங்க வாழ்க்கையில் ஒரு இழப்பு வந்தாலும் அந்த இழப்பு வெற்றியாக முடியும். கைத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு வியாதி வந்தாலும் அந்த வியாதி ஒரு மகிமையில் முடியும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு பிரச்சனை, போராட்டம் வந்தாலும் அவங்க வாழ்க்கையில் வெற்றியாக மகிமையாக தான் அந்த வாழ்க்கை முடியும். அல்லேலூயா. அப்போ நான் ஆண்டவரை நேசிக்கிறேனே, நான் சபைக்கு போகிறேனே, நான் ஜெபம் பண்ணுறேனே, கர்த்தரையே நம்பி இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி பிரச்சனை வரணும், ஏன் எனக்கு வியாதி வரணும், ஏன் எனக்கு கடன் பிரச்சனை? தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நேசிக்கிற தேவ ஜனத்தை சிட்சித்து அவர்களை செம்மையாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இடத்துல பாருங்க, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக கூட அநேக இடத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களா. அது குறித்து நீங்கள் அதை பார்க்கணுன்னா யோவான் 9வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இதே யோவான் 11வது அதிகாரத்தில் அடுத்தது நீங்கள் கீழே வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கோம். ஐயண்ணா 4 நாள் ஆயிற்று. இப்போ பாருங்கள், அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார் பாருங்கள், ஏசப்பா கிட்ட சொல்லியாங்க சகோதரன் வியாதியாக இருக்கிறான்னு சொல்லியும் கூட இயேசு உடனேயே அந்த பெத்தானியா அந்த கிராமத்துக்கு போகலை. இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை நாள் தாமதம் பண்ணார்? இன்னும் அங்கே ஒரு சில நாட்கள் இருந்தார். அல்லேலூயா. இப்போ அவர் கடந்து போகும்போது எத்தனாவது நாள் போகிறாரு? 4வது நாள் போகிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். 4 நாள் ஆயிற்று. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உடனடியாக இயேசு அற்புதம் செய்ய முடியும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான பிள்ளையே, யாவீருடைய அந்த மகளுக்கு அன்னைக்கு அற்புதம் நடந்தது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதே போல நாயினூர் விதவையினுடைய அந்த மகனை கர்த்தர் அன்றைக்கே எழுப்பினார். ஹல்லேலூயா. ஆனால் லாசருவுக்கு அவன் நேசிக்கிற மகன். ஹல்லேலூயா.
ஏன் எனக்கு தாமதம் ஆகுது, ஏன் எனக்கு இன்னும் நடக்கல, ஏன் என் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு அப்படி நீங்க கேட்டா உங்களை கர்த்தர் அதிகமாக சிநேகிக்கிறார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய ஜனமே, உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு பாடு வரும், பிரச்சனை வரும், உபத்திரம் வரும். என்ன வந்தாலும் இயேசு உனக்காக எல்லாவற்றிலும் நிற்பாரு. வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் எப்படி இருக்கும்? 1 2 கிடையாது. ஒரு உண்மையாக நடந்து பாரு, அப்போ தான் உனக்கு பிரச்சனை வரும், பாடு வரும், எல்லாத்துலேயும் துன்பம் வரும், கஷ்டம் வரும். உங்கள் விசுவாசத்தை உடைக்க சாத்தான் ஒரு பக்கம் போராடும். நீ ஆண்டவரோடு வாழக்கூடாதபடி பலவிதமான போராட்டம் வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நின்று அவனை விடுதலையாக்குவார். இயேசு அவரை விடுவிப்பார். ஏன்னா ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உன்னை கைவிட்டது போல காணப்படும், உனக்கு பாடு இருக்கிறது போல இருக்கும், பிரச்சனை இருக்கிறது போல இருக்கும். ஆனால் என் தேவனுக்கு தெரியாமல் ஒரு மூடி கூட விழுவதில்லை. அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சாத்தா எப்படியாவது உன்னை சோர்வடித்து உன்னை பலகீனப்படுத்தி உன் விசுவாசத்தை கெடுக்கிறதுக்காக அவன் போராடிட்டே இருப்பான். நீங்கள் விடவே கூடாது. இயேசு என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசுவினால என் வாழ்க்கையில் தாமதமானாலோ, என் வாழ்க்கையில் நாட்கள் ஆனாலோ, இயேசு அற்புதம் செய்ய, இயேசு விடுதலையாக்க, இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய முடியும். ஏன்னா பாருங்க, அந்த 2 அற்புதத்தையும் இயேசு செய்த 3 அற்புதம் தான், இந்த உயிரோடு எழுப்பின அந்த 3 அற்புதம் தான் புதிய ஏற்பாட்டில் இருக்குது இல்லையா? அல்லேலூயா. ஆனால் அவங்க 2 பேருக்கும் சீக்கிரமாக அற்புதம் நடந்துச்சு. ஆனால் லாசருனுடைய அற்புதம் தாமதமாச்சு இல்லையா? 4 நாட்கள் வரையிலையும் ஆச்சு. அல்லேலூயா. தாமதமாகுதுன்னு கவலைப்படாதுங்க. ஐயோ நாட்கள் செல்லுதுன்னு கவலைப்படாதுங்க. ஆனால் அந்த 2 அற்புதத்தை விட இந்த அற்புதம் விசேஷமாய் மாறினது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்னைக்கு வரலையும் எந்த இடத்துல பாருங்க, யாருடைய செய்தியை இப்போ 3 பேர் மரிச்சாங்க இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிப மகன், வாலிப மகள், அந்த சின்ன மகள், அதோடு கூட லாசர். ஆனால் எந்த செய்தியை அதிகமாக ஊழியக்காரங்க பிரசங்கிக்கிறாங்க சொல்லுங்களேன்? அல்லேலூயா. மற்ற 2 செய்திகளை விட இது விசேஷமாய் மாறினது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உன் வாழ்க்கையை எல்லா மேன்மையை விட, எல்லாரை விட உன்னை வித்தியாசமாய் ஆண்டவர் வைக்க ஆவியானவர் உனக்குள்ளே சித்தம் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உனக்குள்ளே பெரிய காரியங்களை செய்ய திட்டம் போட்டிருக்கிறார். ஆதலால் தான் இன்றைக்கு எத்தனை பாடு வந்தாலும் தேவன் உங்களை விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். தேவஜனமே, கடைசியாக அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள். லாசரு உயிரோடு கூட எழும்புகிறத பாருங்க. ஆண்டவர் சொன்ன காரியம் பாருங்க. 39வது வசனம் படிக்கலாமா? இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இப்போ ஆண்டவர் இயேசு அந்த கிராமத்துக்கு வருகிறார். அப்போ எல்லாரும் அழுறாங்க. இயேசுவும் கண்ணீர் விட்டார் என்று யோவான் 11:35 வாசிக்கிறோம் இல்லையா? அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக கண்ணீர் வடிக்க இன்னைக்கு நிறைய பாருங்க, சொந்தம் இல்லை, சொந்த கணவனார் இல்லை, மனைவி இல்லை, அருமையான பிள்ளைகள் இல்லை. ஆனால் உனக்காக தேவனே கண்ணீர் வடிப்பார். ஹல்லேலூயா. அவ்வளவு தூரம் உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி யோவான் 11:35 வாசிக்கிறோம். அப்படிலாம் ஆன பிறகு ஆண்டவர் வருகிறார். வந்து கேட்கிறாரு. வாசிக்கும் போது பாருங்க, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். பாருங்க, அவளுக்குள்ள சரியான விசுவாசம் இல்லை. ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்ல 4 நாட்கள் ஆயிற்றே என்று அந்த மகள் சொன்னாங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொன்னார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன
சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று இவைகளை சொன்ன பின்பு ஆண்டவர் இயேசு பாருங்க, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கை அநேகருக்கு முன்னால நீங்க அவமானப்படலாம். கல்லறையில் வச்சு 4 நாட்கள் ஆயிற்று. நாற்றம் போன்ற வாழ்க்கையாக மாறிவிட்டது. இப்போது இயேசுவை நேசிக்கிற குடும்பம், இயேசுவுக்கு ஆகாரம் கொடுத்த குடும்பம். நீங்கள் சொல்லுங்க, பாஸ்டர் வரும்போதெல்லாம் நாங்கள் டீ கொடுத்தோமே, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு டிஃபன் பண்ணோமே, என்னது இட்லி சாம்பாராக காய்ச்சி போட்டோமே, ஏன் எங்களுக்கு இன்றைக்கி இந்த கஷ்டம்? அல்லேலூயா. வீட்டுக்கூட்டம் வச்சோமே, காணிக்கைகளை கொடுத்தோமே, அல்லேலூயா. சிலர் அப்படிலாம் நினைப்பீங்க. நீங்கள் நினைப்பீங்களோ இன்னும் தெரியல. 500 ரூபா கொடுத்தனே, ஏன் எனக்கு கஷ்டம் மாறல? தேவ பிள்ளையே, உன் கஷ்டத்தை இல்லை, உனக்கு ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய ஜனமே, வசனம் சொல்லுகிறது நாருமேன்னு சொன்னாங்க. ஐயோ, கல்லை எடுத்தால் நாரம் எல்லாம், ஐயோ நிற்க முடியாது, வாழ்க்கை நாற்றம், வாழ்க்கை வேதனை, வாழ்க்கை கண்ணீர். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், கல்லை எடுத்து போடுங்கள், கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு அப்போது கல்லை எடுத்து போட்டாங்க. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொன்னார், லாசருவே வெளியே வா. ஆமென், ஹல்லேலூயா. நீ கல்லறைக்குள்ளே வாழ்ந்தது போதும், உன் வாழ்க்கை நாற்றம் எடுத்துக்கிற வாழ்க்கை இருந்தது போதும். இனி உன்னை வாசனை உள்ள ஒரு மகளாய் மாற்றப் போகிறேன், ஒரு வாசனை நிறைந்த மகனாய் வைக்க போகிறேன். என்னால் முடியும், நீ வெளியே வா அப்படி சொல்லி ஆண்டவர் வெளியே அழைத்தார். ஹல்லேலூயா. வெளியே வந்த போது ஒரு பெரிய சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். பேசப்பா சொன்ன 3 வார்த்தையுமே மிக சுருக்கமான வார்த்தை தான் இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம என்ன ஒரு உபவாச ஜெபம் போட்டு எப்படியாவது இந்த சடலத்தை எழுப்பாட்டா நம்ம இப்போ யாரையும் ஒருத்தர் மரித்தவங்களை எழுப்ப போகிறோன்னு வச்சுடுங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? காலையிலேயே யாரும் காப்பி டீ கூட குடிச்சிடாதுங்க, உஷாராக வாங்க, எல்லாரும் சேர்ந்து என்னது உபவாசம் எடுத்தாது ஜெபிச்சாது எப்படியாவது இந்த ஆத்மாவை ஒரு உயிரடையை செஞ்சாதான் நம்ம இந்த ஊரில் ஒரு மரியாதை இருக்கும். இல்லைன்னா எல்லாரும் ஆளாளுக்கு பிரச்சனை வந்துடும். நம்ம இப்போ உயிரடை எழுப்புறோன்னு சவாலெல்லாம் விட்டுட்டு போகிறோன்னு வச்சுடுங்க. அப்போ நம்ம எப்படி போவோம்? அல்லேலூயா. உபவாசத்தோடு போவோம், எல்லாம் அழுது புலம்பி கண்ணீரோடு ஜெபிச்சு, ஆண்டவரே அப்பா இறங்குமையான்னு சொல்லி மிக வேதனையோடு தான் கடைசி யாருமே எழுப்பு இதுக்காக நம்ம பிரயாசப்படுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒன்றுமே இல்லை தேவ பிள்ளைகளே. அந்த மகள்கிட்ட போன போது, சின்ன மகள்கிட்ட போய் என்ன சொன்னார்? தலித்தாகுமே. அல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்களா? பெரிய நீண்ட ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை, எல்லாம் அழுதுட்டு கிடக்குறாங்க. ஆளுக்கு இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்ன நடக்குமோ, இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரே, இவர் வந்தால் என்ன நடக்க போகுதோ, என்னவோ சரி நடக்கிறது நடக்கட்டுன்னு பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அவர் சிம்பிளாக ஒரே ஒரு சின்ன வார்த்தை சொன்னார், தலித்தாகுமி, சிறுமகளே எழுந்திரு. ஹல்லேலூயா. ஏன்னா எழுப்பக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கும் நீ சொல்லுகிற வார்த்தைக்குள்ள வல்லமை உண்டாகும். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் உனக்கு மரித்து போன காரியங்களை குறித்து நீ விசுவாசத்தோடு பேசு. அதற்குள் ஜீவன் உண்டாகும், அதற்குள் வெற்றி உண்டாகும், அதற்குள் விடுதலை உண்டாகும். அருமையானுள்ளே, நீ அதற்காக ஒரு பெரிய ஜெபம் பண்ணி தான் அதை சாதிக்கணும்னு கிடையாது. ஆனால் விசுவாசத்தில் உண்மையாக இருங்க, பரிசுத்த வாழ்க்கையில் உண்மையாக இருங்க, தேவனுக்கு பிரியமாய் நடையுங்கள். அப்படி இருப்பீங்கன்னா நீ சொல்லுகிற வார்த்தைக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கும். நீ சொல்லுகிற வார்த்தையின்படியே கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர். அனை பரிசுத்தவான்கள் எல்லாம் அப்படிதான், அவங்களுக்குள்ள ஒரு தெய்வீக மகிமை இருந்தது. அல்லேலூயா. பிரயாசப்படுவது தவறல்ல. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சின்ன ஒரே ஒரு வார்த்தை தான் ஒரு பெரிய மிராக்கல். அல்லேலூயா. இரண்டாவது பார்த்தீங்களா, அழாதேன்னு சொன்னார். வாலிபனை பார்த்து, வாலிபரே எழுந்திரு. பிரைஸ் தி லார்ட். வாலிப மகன் எழும்பினான். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
மூணாவது பார்க்கும்போது தேவ பிள்ளைகளே என்ன நடந்தது பார்த்தீங்களா? லாசருவே வெளியே வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த கல்லறையும் யாரையும் அடைக்க முடியாது. இயேசு சொன்னது தான். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். உன் கணவனாரை மாற்ற, உன் குடும்பத்தை மாற்ற, மரித்து போன உங்கள் வாழ்க்கைகள் கட்டி எழுப்பப்பட இயேசுவால முடியும். அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தோடு நம்பி இருந்து அவரை சார்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக மாறுங்கள். அல்லேலூயா. ஆதலால் தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது அவர் பெரிய ஒரு நீண்ட ஜெபம் செய்யவில்லை. ஒரு சிறு வார்த்தைக்குள்ள அத்தனை வல்லமை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காற்றையும் கடலையும் பார்த்தாண்டு என்ன சொன்னார்? காற்று கடல் எல்லாம் பொங்கி வருது. நம்ம என்ன ஐயோ குய்யோன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு ஓடவா? அல்லேலூயா. நின்று பேசணும். இம்மட்டும் வா. மிஞ்சி வராத வசனத்தை சொன்னால் அதுக்கு தெரியும். ஓ, அது யார்? ஊழியக்காரர் இல்லை, ஊழியக்காரருடைய வாய்க்குள்ளே இருந்து புறப்பட்ட வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்களுக்குள்ளே இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்குமானால் கர்த்தர் அதற்குள்ளே கிரியை செய்வார். ஹல்லேலூயா. இம்மட்டும் வா. ஆமென். மிஞ்சி வராத. அதை போல் ஒவ்வொன்றையும் காற்றையும் கடலையும் இறையாதன்னாரு, அது அப்படியே அடங்குச்சு. அல்லேலூயா. அமைதலாயிருன்னு சொன்னார், அமைதலாயிற்று. ஆமென். அதுபோல் தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஏன்னா மரித்து போன அருமையான பிள்ளைகளே, மரித்து போன டெட் பாடி எழுப்ப இயேசுவுக்கு வல்லமை உண்டானால் மரித்து கிடக்கிற உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை தரவும் இயேசுவால முடியும். மரித்து போன அநேக அனுபவங்கள் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது இல்லையா? அல்லேலூயா சொல்லுவோமா? என் வாழ்க்கையில் சில மரித்து போன அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லியவங்க உங்கள் கைகளை உயர்த்தி காண்பீங்க. பார்க்குறேன், உண்மையாக காண்பீங்க. டே பிள்ளைகளே, நீ நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிறீங்களா? மரித்து போன அனுபவம் இருக்கா? ஜெபத்தில் ஒரு மரணம் இருக்கு இல்லையா? வேத வாசிப்பில் மரித்து போன நிலைமை இருக்குது. விசுவாசத்தில் மரித்து போன வாழ்க்கை இருக்குது. ஆண்டவரே என்னை எழுப்பும். அல்லேலூயா. என்னை எழுப்பும். எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? என்னை எழுப்பும். அல்லேலூயா. ஏன்னா பாருங்கள், இளையகுமாரன் இயேசுவை விட்டு தந்தையை விட்டு தூரம் போயிட்டான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளை வாசித்து பாருங்கள். வாசிக்கலாமா? சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 15வது அதிகாரம். லூக்கா 15வது அதிகாரத்தில் 24 சில வார்த்தையை படிங்க பார்க்கலாம். என் குமாரனாகி இவன் மரித்தான். லூக்கா 15:24 படிக்கலாம். என் குமாரனாகி இவன் மரித்தான். இந்த குமாரனாகி இவன் மரித்தான் என்று சொன்னால் இந்த தகப்பனாருக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஒருவன் மூத்தவன், இன்னொருத்தன் இளையவன். இளையவன் தகப்பனார்ட்ட என்ன கேட்டான்? எனக்கு ஆஸ்தியெல்லாம் தாங்க, சொத்தெல்லாம் பிரித்து தாங்க, நான் எங்கேயோ போய் வாழ போகிறேன்னு சொல்லி போயிட்டு அந்த பணத்தை எல்லாம் துன்மார்க்கமாய் செலவழித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்போது இவன் ஆள் நல்லா தான் இருக்கான், எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு தான் போனான். அவன் மரணம் ஒன்றும் வரல, ஆனால் ஆத்துமாவில் மரணம் வந்தது. அல்லேலூயா. இவன் ஆத்துமா மரித்து போனது. தேவ பிள்ளையே, நீ தேவனை விட்டு தூரம் போகும்போது, உன் வாழ்க்கையில் ஜெபம் குறையும் போது, தேவ சமூகத்தை விட்டு பிரிந்து போகும்போது, தந்தையாகிய தேவனை விட்டு நீ தூரம் போக போக உனக்குள்ளே ஒரு மரணம் சம்பவிக்கிறது. என்ன மரணம் என்று சொன்னால் ஆத்துமா மரிக்கிறது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அந்த அருமையானுள்ளே அவன் மரித்து போனவனாக அவன் வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போனான். ஒரு நாள் வந்தது எல்லாம் போச்சு. பணம் போச்சு, பொண்ணு போச்சு, பொருள் போச்சு. இவன் கொண்டு போகும்போது போனப்போ எல்லா சம்பத்தையும் சந்தோஷமாக கொண்டு போனான். ஆனால் துன்மார்க்கமாய் செலவழித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கடைசி இவனுக்கு என்ன இல்லை சொல்லுங்க? ஒன்றும் தெரியலையா? என்ன இல்லை? ஆகாரம் கூட கிடையாது. கடைசி ஆகாரம் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட போய் வேலைக்கு போகிறான். அவன் என்ன வேலை கொடுத்தாங்க? பன்றிகளை மேய்க்கிற வேலை. அல்லேலூயா. கவனிங்க. அல்லேலூயா. பன்றிகளை மேய்க்கிற வேலை. கடைசி பன்றிகளுக்கு வைக்கிற அந்த தவிடையாவது சாப்பிட்டு என் வயிறை நிரப்பலான்னு ஆசைப்பட்டான்.
அப்போ கூட அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. அந்த சாப்பாடு அந்த அளவுக்கு அவன் கீழ்த்தரமாய் மாறிப்போனான். பிரியமானவர்களே, அவன் எவ்வளவு செல்வந்தனாக தன் தகப்பனாருக்கு ஒரு செல்ல மகனாக இருந்தவன் எல்லா மகிமையும் இழந்து போனான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை விட்டு தூரம் போகும்போது உங்கள் வாழ்க்கையில் ஆத்தும மரணம் வருகிறது, ஆத்மாவுக்குள்ள மறிக்கிற அந்த அனுபவமாய் மாறுகிறது. ஆனால் கடைசி அவன் உணர்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். அவனுக்கோ புத்தி தெளிந்த போது அவன் சொல்லுகிறான், என் தகப்பனார் வீட்டிலே எத்தனை பேர்களுக்கு, எவ்வளோ வேலைக்காரர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கும் பொழுது எனக்கு நானோ பசியினால நான் சாகிறேன்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகம் முழுவதிலையும் கர்த்தரை நம்பி இருக்கிற எல்லாரையும் இயேசு காப்பாற்றுகிறார். ஒன்றை மட்டும் விட்டுருவாரா? நீ எந்த இடத்துல விழுந்தாய், எங்கே மரித்து கிடக்கிறாய், அங்கிருந்து எழும்பு. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவுக்காக வாழுகிற ஒரு பிள்ளையை கூட ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரியுங்கள். ஆதலால் தேவ பிள்ளையே, அந்த இளைய குமாரன் உணர்ந்தான். நான் சொல்கிறேன், என் தகப்பன் வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு உண்டு. அந்த தகப்பனாருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேனே, அவரை விட்டு நான் திரும்பி என் வாழ்க்கையில் என் இஷ்டம் போல் நடந்துட்டேனே, இனி எப்படியாவது என் தகப்பன்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து அவன் தகப்பனை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அப்பொழுது தகப்பனார் ஓடி வந்து அவனை கட்டி அரவணைத்தார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, அவனை அரவணைத்தது மாத்திரமல்ல, அப்பொழுதுதான் மூத்த மகன் வந்து சொல்கிறார், என்ன எல்லாத்தையும் அழித்து போட்டு இவங்கிட்ட நீர் பாசம் காட்டி இவனை மறுபடியும் சேர்த்து கொண்டீரா அப்படின்னு கேட்கும்போது அந்த தகப்பனார் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. அந்த வசனம் பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு. என் குமாரனாகி இவன் மரித்தான், என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர். அவன் என்ன மரணம் அவனுக்கு சம்பவிச்சது? அவனுக்கு உண்மையிலே ஆத்ம மரணம் சம்பவிச்சு இல்லையா? சாவேல எங்கேயோ போயிட்டான் தூரமாக. அப்போ பின்மாறி போகிறது கூட ஒரு பெரிய மரணம் தான். ஆண்டவரை விட்டு தூரம் கிடக்கிறது ஒரு மரணத்துக்கு அடையாளம் தான். தேவப்பிள்ளை, இன்னைக்கு இந்த மரணத்திலிருந்து நீ மறுவாழ்வை பெற வேண்டும். அல்லேலூயா. இயேசு உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ என் குமாரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? இப்போ உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான். உணர்ந்து மனம் திரும்பிட்டான். இப்போ அவன் வாழ்க்கை மாறி விட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கே உன் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகுது. இன்னைக்கே உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயிர்ப்பின் வல்லமையை கர்த்தர் ஊற்றுகிறார். இன்றைக்கு தேவனுடைய நாமத்திலே உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. நீ மறுபடியும் தேவனோடு இணைந்து கொள்ள, மறுபடியும் தகப்பனாரின் பிள்ளையாய் மாற, சொந்த பிள்ளையாய் மாற ஆண்டவர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். ஆதலால் தேவ பிள்ளைகளே, அவன் வேதம் சொல்லுகிற இவன் மரிச்சு போனது உண்மைதான், ஆத்மா ரீதியில் மரித்தது உண்மைதான். ஆனால் இவன் மனம் திரும்பி வந்ததுனால இவன் இனி பிழைப்பான். ஹல்லேலூயா. இவன் உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டான். ஹல்லேலூயா. இவன் இனி இயேசுவுக்கு சொந்தம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடைசியாக ஒரே ஒரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதே அதிகாரத்தில் 32வது வசனத்தையும் கூட படிச்சு பாருங்க. 32. சகோதரனாகி இவனோ மரித்தான். இன்னும் சொல்றாரு பாருங்க, உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாம போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் ஆனபடினாலே நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். ஒரு பாவி மனம் திரும்பி ஏசப்பட்ட வரும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம். ஆதலால் தான் இன்னைக்கு இந்த உயிர்ப்பு பண்டிகையில் கொண்டாடுறதோ, அருமையானுள்ளே நம்ம பிரியாணி செய்து கொண்டாடுறதோ, அதெல்லாத்த விட உங்கள் வாழ்க்கை ஆத்ம ரீதியில் ஒரு உயிர்ப்பை என்றைக்கும் வாஞ்சியோடு விரும்புங்கள். அல்லேலூயா. ஏன்னா இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நீங்கள் மரித்து கிடந்த உங்களை இயேசு உயிர்ப்பிக்கிறார். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான பிள்ளையே, எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம் 5வது வசனம் இப்படி பார்க்கும்போது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நாம் மரித்து கிடந்தோம், ஆனால் இயேசு உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. இனி இந்த உயிர்ப்பின் மகிமையை இழந்து போகாதுங்க. என்னைக்கு அவரோடு வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்காக நல்ல தீர்மானங்களை எடுங்க. தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு இளையகுமாரன் மனம் திரும்பி வந்தபோது பெரிய சந்தோஷம், பெரிய விருந்து, பெரிய ஒரு களிப்புண்டானது. அதை போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்ய போகிறார். ஆதலால்
தேவச்சனமே, இந்த உயிர்ப்பின் விசேஷ வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் கூட நம்ம முழங்கால் படியிட்டு, முடிந்தவர்கள் முழங்கால் படி போடுங்கள், முடியாதவர்கள் எழுந்து நின்று, ஆண்டவரே நாங்களும் ஏதோ ஒரு மரணம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. தேவப்பிள்ளையே, நீங்கள் ஒரு வேளை நினைப்பீங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், சபைக்கு போகிறேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், தேவப்பிள்ளையாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் எந்த மரணம்? ஒருவேளை இளைய குமாரனை போல நீ கீழ்ப்படியாமல் தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கலாம், மகிமை இழந்திருக்கலாம், தகப்பன் பேச்சை மதிக்காமல் நடந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா, உமக்கு துரோகம் பண்ணிட்டு ஆண்டவரே என்னை மன்னி, இனி நான் உங்களை விட்டு தூரம் போகவே கூடாது. உங்கள் கிருபை எனக்கு தாரும். உம்முடைய உயிர்த்தெழுதலின் மகிமையினாலே என்னை நிரப்பும். உங்கள் தலையில் கை வைத்து கொள்ளுங்கள். இயேசுவே என்னை உயிர்ப்பியும், இயேசுவே என்னை உயிர்ப்பியும். ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ள ஒரு உயிர்ப்பின் மகிமை ஊற்றப்படட்டும். மரித்து போனவர்களையும் உயிரோடு எழுப்ப அவருக்கு ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆனால் இன்றைக்கு மனம் திரும்பி தேவப்பிள்ளை, ஒருவேளை நீ சரீர பிரகாரமான மரணத்தை சந்திக்காமல் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குள்ள மரணம் இருக்கிறதே, ஆத்மாவுக்குள்ள மரணம் இருக்கிறதே. ஓ, சரீர பிரகாரமாக ஆண்டவரோட தூரம் போய் மரணத்தை சந்தித்திருக்கிறாயே, இன்றைக்கு இயேசுவே என்னை மன்னிங்கப்பா, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாங்கப்பா, உங்கள் உயிர்ப்பின் மகிமையினால் என்னை அபிஷேகிங்க. எல்லாரும் உற்சாகத்தோடு அப்பாவை கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். இந்த மகிமையினால் நிரப்புங்க, இந்த வல்லமையினால் நிரப்புங்க. இந்த பிள்ளைகளை அபிஷேகிங்க, ஒரு விடுதலையை தாங்க. ஓ க்ளோரி, இளைய குமாரன் உம்மிடத்தில் திரும்பி வந்த பொழுது ஓ பெரிய சந்தோஷம் உண்டானது போல உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட அதே இழந்து போன மகிமை, இழந்து போன வல்லமை, இழந்து போன கிருபைகள், இழந்து போன தாளந்துகள், இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் உயிர்ப்பின் வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். அக்கிரமங்களினால பாவங்கள்ல மரித்த உங்களை இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்தார் என்று சொன்னபடியே அந்த உயிர்ப்பின் அபிஷேக வல்லமையினால் நிரப்பி அபிஷேகிங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா விதமான வேதனைகள் மாறட்டும், எல்லா விதமான ஆண்டவரே மரண கண்ணிகள் மாறட்டும், எல்லா விதமான மரண கிரியைகள் அழிக்கப்பட்டு ஒரு விடுதலை உண்டாவதாக, ஒரு ஆசீர்வாதம் உண்டாவதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா முகங்களில் உள்ள கண்ணீரையும் துடைக்கிற ஆண்டவர். தமது ஜனத்தின் நிந்தையை நீக்கி ஆசீர்வதிக்கிற தேவ கரம் உன் பிள்ளைகள் மத்தியில் இறங்கி வரட்டையா. எல்லா குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிற ஐயா. இந்த செய்தியை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த மகிமையின் வல்லமை இறங்கட்டும். வாழ்க்கையில் ஆத்மாவில் ஒரு உயிர்ப்பின் வல்லமையை அனுபவிக்கட்டையாம். ஆண்டவரே, இழந்த நன்மைகளை திரும்ப பெறுவார்களாக, இழந்த மகிமையை மீண்டும் பெற்றுக்கொள்வார்களாக. கர்த்தருடைய நாமத்தில் அப்படி செய்ய போகிறபடிக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் உங்களுடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிங்க. உங்கள் விசேஷ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறதான இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.